வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். பிரதமர் திரு மோடிஜி அவர்களின் சர்ச்சையான பேச்சை பற்றி தான் இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். ராஜஸ்தானில் பிரதமர் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு பணம் கொடுப்போம் என்றும் ஊடுருவி வருபவர்களுக்கும் பணம் கொடுப்போம் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தது என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர். பிரதமர் சொன்னதை கேட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமருடைய இந்த பேச்சு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. பிரதமருடைய இந்த பேச்சு திரு மோடிஜி அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. திரு மோடிஜி அவர்களே, பேசுவதற்கு எவ்வளவோ இருக்குது. படித்துவிட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறீர்கள் என்பதை பற்றி பேசலாம். விவசாயிகளுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அதை பற்றி பேசலாம். இந்திய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவேன் என்று சொன்னீர்கள், அதை பற்றி பேசலாம். கடந்த 10 வருடம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? தேர்தலுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் அதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சு தேவையே இல்லையே. மக்கள் நலனை மட்டும் பேசினாலே போதுமே. அடுத்தது, தூர்தர்ஷன் லோகோவில் முதலில் சிகப்பு கலராக இருந்த லோகோவை ஆரஞ்சு கலராக மாற்றிவிட்டார்கள். மோடி ஆட்சியில் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் பாருங்கன்னு நிறத்தை வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். சன் டிவியும் கலைஞர் டிவியும் கூட ஆரஞ்சு கலரில் தானே இருக்குதுன்னு எதிர்த்தரப்பில் கேட்குறாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த நிறத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்தாலாவது மக்களுக்கு உபயோகமாவது இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.